சென்னையோட ஹார்ட் சிட்டின்னு சொல்லலாம். பூந்தமல்லிக்கு தாங்க வந்திருக்கோம். குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரிங்களா, நியூவா ஓபன் பண்ண போற பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து பாக்குற தூரத்துல ராஜலட்சுமி ஸ்கூல் இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஆப்போசிட்ல இவிபி ஃபிலிம் சிட்டி. இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல பூந்தமல்லிக்கான மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. இங்க ஒரு பிளாட் நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா 1.5 கோடி. இந்த சைட் இங்க இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. சைட்டுக்குள்ள 15 வில்லாஸ்க்கு மேல வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்குள்ள புக்கிங் வந்து ஜெட் வேகத்தில் நடந்திருக்கு. ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இனாகிரேஷன் ஆகினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குற பிரைஸ்ல இருந்து கன்ஃபார்மா 1000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம சைட்டுக்கு அட்ஜஸ்டன்ட் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா லயோலா இருக்குங்க. வாட்டர் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. கோயம்பேடுல நீங்க வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இப்ப வாங்க முடியாது. பட் குத்தம்பாக்கத்துல உங்களால வாங்க முடியும். நீங்க எதிர்பார்க்குற பிரைஸ். உங்ககிட்ட 3 லட்சம் இருக்கு அப்படின்னா சொந்த இடமே வாங்கிக்கலாம். இல்ல 5 லட்சம் இருக்கு அப்படின்னா சொந்த வீடே வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையோட ஹார்ட் சிட்டின்னு சொல்லலாம். பூந்தமல்லிக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே. இங்க பாத்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரிங்களா, நியூவா ஓபன் பண்ண போற பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து பாக்குற தூரத்துல ராஜலட்சுமி ஸ்கூல் இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஆப்போசிட்ல இவிபி ஃபிலிம் சிட்டி. அப்படியே பேக் சைடுல இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சாஸ்தா காலேஜ். இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல பூந்தமல்லிக்கான மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க பாத்துட்டீங்களா ஒரு அபார்ட்மெண்ட். இங்க ஒரு பிளாட் நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா 1.5 கோடி. ஆனா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிராவல் டயத்துல உங்ககிட்ட 3 லட்சம் இருக்கு அப்படின்னா சொந்த இடமே வாங்கிக்கலாம். இல்ல 5 லட்சம் இருக்கு அப்படின்னா சொந்த வீடே வாங்கிக்கலாங்க இடத்துடன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சைட் நியர்பை வந்துட்டோம். ஆக்சுவலா இங்க இருந்து இது வந்து நேஷனல் ஹைவே. இங்க இருந்து ஜஸ்ட் 400 மீட்டர்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பாக்குற தூரத்துல தான் குயின்ஸ்லாண்ட் இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி நியர்பைல அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சைட்டுக்கு ஆக்சுவலா வந்து சைட் இங்க இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது சரிங்களா. நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதே மாதிரி இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டிஸ்டன்ஸ்ல லயோலா இன்ஸ்டியூட்டுமே இருக்கு. அதுக்கு அட்ஜஸ்டன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட்டு. வாங்க சைட்டை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா RBS பிரைம் ப்ராப்பர்ட்டி. சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா JJS The Crest. இந்த சைட் வந்து ஒரு மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. 22 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து நியர்பை பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே இருக்கு, நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, நியர்பை பஸ் ஸ்டாப் இருக்கு, நியர்பை ஸ்கூல் இருக்கு, நியர்பை காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நியர்பைல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்க ஏரியால மார்க்கெட் பிரைஸே ரொம்ப ஹையா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி இவங்க ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன பிரைஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப சைட்டுக்கு நியர்பைல என்னென்ன இருக்குன்றது நான் சொல்லியிருப்பேன். இப்ப சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப் பண்ணிக்கான்னு பார்த்துடலாம். சைட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபிளேவர் டாப் ரோட் போட்டிருக்காங்க. 40, 30, 24 ஃபீட்ல வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. 3 ஃபேஸ் ஈபி லைனுமே இழுத்து வச்சிட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சைட்டுக்குள்ள 15 வில்லாஸ்க்கு மேல வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்குள்ள புக்கிங் வந்து ஜெட் வேகத்தில் நடந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு பிரைமான லொகேஷன்ல இவ்வளவு ஒரு கனெக்டிவிட்டி நியர்பை இருக்கிற இடத்துல யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இந்த சைட் லான்ச் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 90% வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சுங்க. இப்ப வந்து ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பூந்தமல்லி நியர்பைல குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து சைட் விசிட் புக் பண்ணுங்க. வரீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பிரைமான லொகேஷன்ல நியர்பை கனெக்டிவிட்டில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, சிசிடிவி இருக்கு. அதே மாதிரி செக்யூரிட்டியும் இருப்பாங்க. 24/7 அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அதனால உங்களோட சேஃப்டி பக்காவா இருக்கும். இப்போ நம்ம சைட்டு பூந்தமல்லியில இருக்கனால கோயம்பேடோட 2.0 அப்படின்றத குத்தம்பாக்கம் தான் சொல்றாங்க. குத்தம்பாக்கம்னா பூந்தமல்லியில லொகேட் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே இன்ட்ரோலே சொல்லியிருப்போம், இவிபி பக்கத்துல இருக்கு, எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நியர்பைல இருக்கனால கோயம்பேடுல நீங்க வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இப்ப வாங்க முடியாது. பட் குத்தம்பாக்கத்துல உங்களால வாங்க முடியும் நீங்க எதிர்பார்க்குற பிரைஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு லே அவுட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க JJS The Crest. சைட் வந்து சென்னை லிமிட்டுக்குள்ள CMD ரேரா அப்ரூவோட இருக்கனால பூந்தமல்லியில் அதுவும் இருக்கிறனால கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இங்கே தான் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ CMBT பஸ் ஸ்டாண்டு குத்தம்பாக்கத்துல வந்திருக்கு. ஸோ அங்க இருந்து நீங்க பூந்தமல்லியோட அவுட்டர் ரிங் ரோடு எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா மீஞ்சூர் போயிட முடியும். ரைட் எடுத்தீங்க அப்படின்னா வண்டலூர் இறங்க முடியும். வண்டலூர் இறங்கிட்டீங்க அப்படின்னா தாம்பரம், கிளம்பாக்கம் அந்த மாதிரி சரௌண்டிங் போயிட முடியும். அங்கிருந்து நீங்க அவுட்டர் கூட போக முடியும், வெளியூர் கூட போக முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து அதாவது பூந்தமல்லியில இருந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் போக முடியும். அதுவும் எக்ஸ்பிரஸ் ஹைவே வேற வரப்போகுது. அது மட்டும் இல்லாம CPR ரோடுமே வருது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டில இருந்து டெவலப்மெண்ட்ல இருந்து நம்ம சைட்ல இருந்து நியர்பை தான் வருது. ஸோ அதனால நீங்க இந்த சைட்ல வாங்கி போறீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா அப்ரிசியேஷனுக்கு பஞ்சம் இல்லை. அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்சும் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி லே அவுட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறீங்க அப்படின்னா இப்ப கோயம்பேடு வந்து 3 பஸ் ஸ்டாப்பா பிரிச்சாங்க சரிங்களா. அது வந்து மாதாவரம், கிளம்பாக்கம், குத்தம்பாக்கம். இப்ப நம்ம இருக்கிற லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் நியர்பை ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல இருக்கிற ஒரு லே அவுட்லாம் நிக்கிறோம். நீங்க கோயம்பேடுல வாங்கலாம்னு பாத்திருப்பீங்க, அங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல கிளம்பாக்கத்துல பாத்திருப்பீங்க, அங்கேயும் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா குத்தம்பாக்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து இது இனாகிரேஷன் பண்ண போறாங்க. இனாகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் இருக்கும். இனாகிரேஷன் ஆகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குற பிரைஸ்ல இருந்து கன்ஃபார்மா 1000 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு 5 or 10 இயர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நியர்பை டெவலப்மெண்ட் அவ்வளோ இருக்குங்க. நியர்பை சிபிஆர் ரோடு வருது. அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் போற எக்ஸ்பிரஸ் கேவி நியர்பை வரனால டெவலப்மெண்ட் பிரச்சனையே இல்லை, கனெக்டிவிட்டி பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் வேற லெவலில் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே இது நீங்க ரெண்டல் பேசிக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் பக்காவா இருக்கும். நீங்க ஒரு வில்லாஸ் கட்டி அதை வந்து ரெண்டல் பேசிக் கூட விட முடியும். ஏன்னா நம்ம சைட் நியர்பை பாத்தீங்க அப்படின்னா 2 சிப்கார்ட் இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கு, திருமலைசையுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இருங்காட்டுக்கோட்டையுமே நியர்பை தான் இருக்கு. இந்த மாதிரி சிப்கார்ட்ஸ் எல்லாமே நியர்பை இருக்கு. அது மட்டும் இல்லாம நியர்பை அவ்வளோ காலேஜஸ் இந்த பூந்தமல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனிமல்ல இருக்கு, சாசா இருக்கு, ராஜேஸ்வரி இருக்கு, சவிதா இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ காலேஜஸ் இருக்கு. ஸோ அங்கே படிக்கிறவங்க கூட ரெண்டல்ல இங்கே வந்து இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மூலியமா நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். இப்போ கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சு கன்ஃபார்மாக 5 or 10 இயர்ஸில் வேற லெவல் டபுள் ட்ரிபிளாக கூட ஆகிடும். ஸோ அதனால ஸ்கிரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. இப்போ ரெண்டல் பேசிக்கு நான் இவ்வளோ காலேஜஸ் சொன்னேன் நியர்பை இருக்கு, அதே மாதிரி சிப்கார்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை நான் வீடு கட்டி தான் வர போறேன், அதனால நியர்பை எனக்கு ஸ்கூல் காலேஜ் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே ரெடி டு மூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குமே பக்காவான சைட் தான். நியர்பை ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு அட்ஜசன்ட் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா லயோலா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி இந்த சரௌண்டிங் அவ்வளோ காலேஜஸ் இருக்கு, அவ்வளோ ஸ்கூல்ஸுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு குயின்ஸ்லாண்டு சரிங்களா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல குயின்ஸ்லாண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா EVP ஃபிலிம் சிட்டி இருக்கு. அதுக்கு நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸோட தியேட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்மே நம்ம சைட்டுக்கு நியர்பைலே இருக்கு. இந்த சைட்டு நீங்க வீடு கட்டி வரதா இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டல் பேசி விடுறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லேண்ட் வாங்கி போறேன் ஃபியூச்சர்ல எனக்கு வந்து growth இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாலும் எது நினைச்சாலுமே பக்காவான சைட்டு தான். ஸோ வேற லெவல் சைட்டுங்க இது. இங்க ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 600, 1200, 2400 வரைக்குமே அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு கிரவுண்ட் வரைக்குமே அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டே நீங்க ரெண்டா வாங்கிக்க முடியும், 1200 கூட வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஸ்டார்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 27 லட்சத்துக்கு வீட்டு மனையும் 45 லட்சத்துக்கு இண்டிவிஜுவல் விலாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ரெரா அப்ரூவோட பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன ப்ரோ வீட்டு மனை 27 லட்சம் சொல்றீங்க, ஓகே. அதே மாதிரி வீடு கட்டி தரதா இருந்தா 45 லட்சம் சொல்றீங்க. அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்ல ப்ரோ, எனக்கு பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் லோன் கூட அவைலபிளா தாங்க இருக்கு. அதாவது உங்க கையில வெறும் 3 லட்சம் இருக்கு அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பிரைமான லொகேஷன்ல, அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிராவல் டயத்துல 400 மீட்டர் நேஷனல் ஹைவேல இருந்து இந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டில இருந்து எல்லா டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லா பக்கமா இருக்கிற ஒரு சைட்டுக்கு ஜஸ்ட் உங்க கையில 3 லட்சம் இருக்கு அப்படின்னா இந்த இருக்க லே அவுட்ல உங்களுக்கான வீட்டு மனையை புக் பண்ண முடியும். அதே நீங்க 5 லட்சம் கொண்டு வரீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கான இண்டிவிஜுவல் வில்லாஸே கட்டி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஆஃபர்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்காக இந்த ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. சென்னை லிமிட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க? கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.